வணக்கங்க. இன்னைக்கு ஒரு சிம்பிளான சட்னி ரெசிபி பார்ப்போம். கொஞ்சமா ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல, 2 தக்காளி, ஒரு 4 வரமிளகா, கொஞ்சமா கல்லுப்பு. இத வச்சு சேர்த்து அரைச்சுக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுக்கங்க. அதில் கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு கொஞ்சம் லைட்டா வணங்குனதுக்கப்புறம், ஒண்ணா சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் கொஞ்சமா கட் பண்ணி கருவேப்பிலையோடு சேர்த்து அதையும் தாளிச்சுக்கலாம். ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்ல. தாளிச்ச உடனே அரைச்சத கொட்டி ஒரு 2 கொதி வந்ததும் இறக்கிர்லாங்க. இதில வந்து பொட்டுக்கல்ல வந்து அதிகமா சேர்க்க வேண்டாம். பொட்டுக்கல்ல நெறையா சேர்த்தா ரொம்ப கெட்டியாயிரும். பொட்டுக்கல்ல வந்து கரெக்டான அளவுல சேர்த்தோம்னா தான் சட்னி நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இதோட நீங்க பச்சை மிளகா கூட சேர்த்து அரைச்சுக்கலாம். இல்லாட்டி வரமிளகா 2ல ஏதோ ஒண்ணு. உங்க காரத்துக்கு தகுந்த மாரி ஆட் பண்ணிக்கங்க. இப்ப பாருங்க சட்னி கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டுருவோம். லைட்டா கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்ல. சட்னி ரெடி ஆனா இது நீங்க இட்லிக்கும் மேட்ச் ஆகும், தோசைக்கும் மேட்ச் ஆகும். ரவா தோசை எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வந்து இது வந்து நான் இன்னைக்கு ரவா தோசைக்கு செஞ்சிருக்கேன். நாங்க ரவா தோசை மிக்ஸ் ரெடி பண்ணி குடுக்குறோங்க. அதுக்கு தான் இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணணும்னா, 1 கப்பு மாவு எடுத்துக்கணுங்க. 1 1/4 கப்பு தண்ணி. மத்த எல்லாமே அதில சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி, கேரட் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்க ரெடியா அப்பயே கலந்து அப்பயே ஊத்த வேண்டியது தான். நான் இன்னைக்கு அத ஊத்துறேன் பாருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த WhatsAppல தெரியிற நம்பர்ல நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க. கல்லு நல்லா காஞ்சோனே எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு ரவா தோசை மிக்ஸ் கலந்து வச்சோம்ல, அத ஊத்த வேண்டியது தான். அதுவா வந்து வெந்துரும் பாருங்க. வெந்து தோசை மேல வரும். வந்ததுக்கப்புறம் திருப்பி போட வேண்டியது தான். கல்லுல எல்லாம் ஒட்டாது. சூப்பரா வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா ஒரு 5 நிமிஷத்துல இந்த சட்னியும் செஞ்சிரலாம். இந்த தோசைய ரெடி பண்ணிரலாம். ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. தேவைப்படுறவங்க WhatsApp நம்பர் இருக்கு. அதில WhatsApp பண்ணிங்கன்னா, உங்களுக்கு நாங்க கொரியர்ல அனுப்பி வைக்கிறோம். தேங்க்ஸ்ங்க. தேங்க் யூ.